வீட்லயே குடும்பம் குடும்பமா இறங்குவாங்க பாருங்க பிரச்சாரத்துக்கு. அப்ப உங்களால மட்டும் இல்ல, எந்த வணக்கம் நண்பா, நாங்கள் ஜான் ஜிடி. எந்த என்ன தளபதி என்ன சொல்ல வரீங்க? அதாவது பாத்தீங்கன்னா, தளபதி வந்து டப்புன்னு இந்த வாரம் சொல்றதுக்கு முன்னாடி, என்னடா இப்படி பேசக்கூடும் அப்படின்ற போற கொஞ்சம் செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு யோசனை ஒண்ணு வந்தது. அப்புறமா அவர் என்ன சொன்னாருன்றது வீடியோ காட்ட வீடியோ பாருங்க. யாராலையும் தடுக்க முடியாது. வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. நெறைய இடத்துல பாத்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாவும், அவருடைய கேள்விகள் வந்து ரொம்ப அதிகமாவும் முன் வச்சிருந்தாரு. அதுல ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த சிலை கட்டுறது. அவருடைய வந்து சிலை கட்டுறதுக்காக வந்து நீங்க பண்ண ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை பேசியிருப்பாரு. அந்த வார்த்தைய பேசி முடிச்சுட்டு, அப்புறமா வந்து இந்த நெய் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்டிருப்பாரு. அந்த நெய் வந்து நான் சொல்ல விரும்பல. அந்த நெய் கதைய வந்து கேட்டுட்டு, அதுக்கப்புறமா அவர் சொன்ன ஒரு பதில் பாத்தீங்கன்னா, அங்கிருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய விசிலே போட்டாங்க. சோ அதாவது என்னன்றத வந்து நான் காட்டுறேன். பாருங்க. ரொம்ப பேச விரும்பல. ஏன்னா நெறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அந்த வீடியோல பாக்கணும். வீடியோ பாருங்க. வீடியோ பதில் காத்த கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க, நாளின் தொடரட்டும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தீய சக்தி திமுக ஆட்சி மறையட்டும், தூய சக்தி டிவிக்கு ஆட்சி வரட்டும். நானும் உதிக்கட்டும்னு சொல்லாம்னு நினைச்சேன். பார்த்தா அதை வேற திருச்சி பேச ஆரம்பிச்சிருவாங்க.